தென்றல், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐயோ, ஒருவேளை பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டாங்களோ? கடவுளே, எல்லாம் கெட்டு போயிடும் போல இருக்கே. சொல்லுங்க. தென்றல், தென்றல், எத்தனை முறைதான் கூப்பிடுறது? அப்படி அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? தென்றலும் வரல. கூட்டிட்டு வரேன்னு போன அம்மாவையும் காணோம், மாமியாரையும் காணோம். தோட்டத்துல இருந்து வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? சரி, அவங்க கூப்பிடுறாங்க, நீ போ. வா. எங்க வீட்ல மேல சத்தம் எப்ப கேக்குமோன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாண விசேஷம் 5 நாள் நடக்க போகுது. அப்ப வர்ற அத்தனை பேரும் ஆண்டாளம்மா நடத்தின கல்யாணம் மாதிரி நம்மளால பண்ண முடியலையேன்னு பாக்குறவங்க அத்தனை பேரும் பொறாமப்படணும். மொத்த செலவு என்னோடதுதான். நீங்க ஒத்த பைசா செலவழிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இனிமே நாம எல்லாரும் ஒண்ணுதான். என்கிட்ட கேக்குறதுக்கு நீங்க எதுக்குமே கூச்சப்படக்கூடாது. எங்க செலவை நாங்களும் கொஞ்சம் பாத்துக்கிறோமே. இத பாருங்க, நான் நீன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. இனிமே நாம தான் சொல்லணும். என்ன, சரிதானே? சரிங்க. ஆகாஷ், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே வச்சுக்கலாம் பாட்டி. சம்பந்தி, இன்னைக்கு இந்த நிமிஷமே தட்ட மாத்திக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? மாதவி, இதோ வந்துட்டேன். மாதவி, இதோ வந்துட்டேன். வந்துட்டா? இந்தாங்க அத்தை. என்னங்க வேடிக்கை பாக்குறதுக்கா வந்திருக்கீங்க? வாங்க. நீங்க 2 பேரும் தம்பதி சமேதரா நில்லுங்க. வாங்கம்மா. இந்த பக்கமா? நான் ஐயர்கிட்ட பேசி நல்ல நாள் குறிச்சு சொல்றேன். அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு, நிச்சயதார்த்தம் எங்க வீட்டுல தான் வைக்கணும். அதுக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நாங்க வராங்க. வராங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். வாங்க. தனக்குதா தனக்குதா
ஆமா சார். ஓகே சார். சார் சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். டேய், போன்ல பேசும்போது குறுக்க பேசிட்டு என் முன்னாடி நின்னா கொன்னே போட்டுருவேன் ராஸ்கல். நீங்க சொல்லுங்க சார். ஓகே சார். கண்டிப்பா சார். ஐ வில் டூ இட் சார். தேங்க்யூ சார். ஹாய். நீ இன்னும் போகல? முன்னாடி தானே நிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, பின்னாடி நிக்க கூடாதுன்னு சொல்லலையே. என்னடா விஷயம்? எனக்கு லீவ் வேணும். எதுக்கு? ஊர்ல இருந்து ஆள் வராங்க. எதுல வராங்க? ட்ரெயின்ல. எதுக்கு? என்ன பாக்க. பார்த்து வெளியில போவோம். எங்க போவீங்க? பார்க் பீச்னு போய் பேசுவோம். அதை இங்க இருந்தே பேசு. இங்க இருந்தே எப்படி சார்? போன்ல பேசிட்டா வேணா. லீவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்கு முதல்லயே லீவ் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்யா. 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டானே. ஐயோ ஆமா ஆமா, அவ அப்படிதான். அடா பாவி. அப்புறம் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில இந்த சிறுத்தையவே கடிக்க வந்துட்டானே. சிரிச்சு சிரிச்சு வேற பேசுறானே. இவன் நம்ம ரூட்ல வரக்கூடாதுன்னு தானே இவனுக்காக நம்ம எல்லா தியாகத்தையும் பண்ணோம். அப்புறம் நான் அங்க இருந்து போய் பார்த்தேனா சொல்லு. தொடுறானே, தொட்டு தொட்டு வேற பேசுறானே. ஐயோ அப்புறம் இந்தா வரண்டா. ஏய், சிரிக்காம சொல்லு. அப்புறம் அவனை கூட்டிட்டு போயிட்டு மாமரத்துல ஒட்டு துணி இல்லாம நிக்க வச்சுட்டாங்க. ஒட்டு துணியா? அப்பா. அப்படின்னு என்ன சித்து? ஐயோ, ஒட்டு துணினா ட்ரெஸ்ஸே இல்லாம. ஐயோ Dress நாமல. ஆமா. ஏய் மச்சான், இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா வா. உன்னோட திருடித்தனம்ல இப்பதான் தெரியுது. நான் என்னடி திருடினேன்? அப்புறம் என்னாச்சு சித்து? அப்புறம் என்னாச்சு? அப்படியே தான் நின்னுட்டு இருந்தா. Dress நாமல. இருந்தா தானே போட்டு வர்றதுக்கு. அங்கதான் இல்லையே. சிச்சோ அப்பேஷமா இருக்காது. ஐயோ. ஏய் சொல்லு சொல்லு. இன்னும் ஒரே ஒரு கதை சொல்ல. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் பெரிய கதை ஒண்ணு இருக்கு. அத சொல்லிருக்கேன். டேய், வாயை மூடு. ஒரு பொம்பளை பொண்ணு கேக்குற கதையா இது? அந்த புண்ணாக்கு மேனேஜர் கூப்பிடுறான். போ. படப்பட்டி. சிது நான் என்ன பண்றேன்னா மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன். நீ என்ன பண்றனா அந்த கதையை அழகா டெவலப் பண்ணி எனக்கு நீ சொல்லணும். ஓகே வா. மேக்னா மேக்னா எனக்கு உனக்கா சோ பாவம். பாய் சித்து. பாய். நல்ல வேலை. நெஞ்சில குத்துனா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. ஏன்டா டேய், என்னடா நடக்குது இங்க? சின்ன வயசுல அப்படி இப்படி எப்படி அப்படிதான் இருந்திருப்பேன். அதையெல்லாம் அவகிட்ட சொல்லுவேன். மச்சான், சின்ன வயசுல இல்ல, இது போன வாரம் நடந்தது. போன வாரமா? போன வாரம் நம்ம இப்ப அப்படி இருந்தோம். இருந்திருப்போம். டேய், என் கதையெல்லாம் இருக்கட்டும். என்னடா? என் லவ்வ காலி பண்றதை விட்டுட்டு உன் கதையை போய் பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போக வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. மாப்பிள்ளை ஏன் பிடிக்கல? சொல்லுங்க, மாப்பிள்ளை ஏன் பிடிக்கல? அப்படின்னு யார் சொன்னது? யாரும் சொல்லல, அதான் உங்க முகமே சொல்லுது. என்ன சொல்றீங்க? பெரிய இடத்துல இருந்து உங்களை பிடிச்சு போய்
பொண்ணு பார்க்க வந்துட்டு போயிருக்காங்க. நகை பிரச்சனையோ இல்ல பண பிரச்சனையோ இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா எல்லாமே தெரிஞ்சுதானே உங்களை பார்க்கவே வந்திருப்பாங்க. நீங்க இவ்வளவு சைலண்டா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் எதுவுமே இல்ல. சும்மா நீங்க உளறிட்டு இருக்காதீங்க, போங்க. இதெல்லாம் உளறல் இல்லைங்க, உண்மை. உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த பணம் காசை விட மனசுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மனசுக்கு பிடிச்சாதான் நீங்க எதையுமே செய்வீங்க, பிடிக்கலனா அதை அப்படியே தூர வீசிடுங்க. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க சொல்றது எதுவுமே நடக்கல. நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க வார்த்தையால மறுக்கலாம், ஆனா உங்க மனசால அதை மறுக்க முடியாது. இது பாருங்க, நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். சும்மா என்ன வெறுப்பேத்தாதீங்க. ஏங்க, எப்பவுமே லேட்டா வர்றவங்க நீங்க. இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க டென்ஷனா இருக்கீங்க. வாழ்க்கையில டென்ஷன் வரும், பிரச்சனை வரும். அதெல்லாம் நிரந்தரமா இருக்காது, அதெல்லாம் வந்து போறது. நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நின்னு நிலைக்கிறது. அதனால எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. உட்கார்ந்து நிதானமா யோசிச்சீங்கன்னா எது நமக்கான வாழ்க்கைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சில சமயம் நமக்கு ஏத்தது, நம்ம புரிஞ்சுக்கிட்டது நம்ம பக்கத்துலயோ இல்ல நம்ம எதிரிலேயோ இருக்கும். ஆனா நாம தான் அதை கண்டுக்கிறதே இல்லை, அந்த பக்கம் நம்ம பார்வை திருப்புறதே இல்லைங்க. இருங்க, நான் முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. கதவை திறங்க காத்து வருன்ற மாதிரி நாம நம்ம மனக்கதவை திறந்தா நமக்கானது நம்மள தேடி வரும். போதும், நிறுத்துறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அது புரியவும் வேண்டாம், அதை புரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க, அது எனக்கு போதும். இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம். நல்லதை எடுத்து சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க, நீங்களா தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு பாப்பீங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுங்க. உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறது தான் எனக்கு டைம் வேஸ்ட். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. கடைசி வரைக்கும் பிடி கொடுத்து பேசலையே, இவ்வளவு டென்ஷனா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ப்ளீஸ் போங்க போங்க. என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. இத கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? முக்கியமான ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இங்க என்ன நடக்குதுன்னு ஏதாவது உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா? உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டாங்க. என்னமோ இது உனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்ச மாதிரி வந்து சொல்ற. கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க இங்க வந்து நாம அங்க போய் எவ்வளவோ நடந்துருச்சே. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. இப்ப பேச வந்தது அத பத்தி இல்ல. எல்லாமே ஏன் இஷ்டம்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி தான். எல்லாமே ஏன் இஷ்டம்னா என்ன அர்த்தங்க? அடுத்தவங்களை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க வேண்டாமா? அடுத்தவங்களை விடுங்க, மாப்பிள்ளையாக போற நம்ம பிள்ளையாவது கேட்க வேண்டாமா? அவன் என்னடா அவங்களுக்கு ஏத்த மாதிரியே இருக்கான். அவங்க தான்னு சொன்னா இவன் தை தைன்னு ஆடுறான். எல்லாமே பாட்டி இஷ்டம், எல்லாமே பாட்டி இஷ்டம் தான்னு சொல்றான். இது என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்ற. அவன் பிறந்ததுல இருந்தே இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது. அதனால அவன் அப்படித்தானே நாம விட்டுட்டோம். ஆனா தென்றல், அவ நிறைய எதிர்பார்ப்புகளோட கல்யாணம் செஞ்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. தன்னோட புருஷன் பாட்டி கால்ல ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு
உடைஞ்சு போயிடுவா. எப்படிங்க அந்த பொண்ணு ஏத்துக்குவா? இதை எப்படிதான் அவ பொறுத்துக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பணம் காசுக்கு முன்னால கால்ல இருக்கிற செருப்பு மாதிரி இருக்கணும்னு நினைச்சா அது எல்லாராலையும் முடியாதுங்க. இப்ப அதுக்கு என்னங்கற? என் அம்மா அப்படித்தானே உனக்கு தெரியுமில்ல. இதுல நான் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? தென்றல் பாக்குறதுக்கு நல்ல பொண்ணாதான் தெரியறா. படிச்சுட்டு வேலை பாக்குறா. ஏதோ ஒண்ணும் தெரியாத பொண்ணுன்னெல்லாம் நம்ம நினைச்சிட முடியாதுங்க. நல்லது கெட்டது எல்லாமே அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. நாளைக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் இவங்க பண்ற அதிகாரத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் பார்த்து அவ சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவ கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே சுயகௌரவத்தை எதிர்பார்க்கறா அந்த பொண்ணு. இவங்க பேசுறது பொறுக்காம அவ எதிரும் புதிருமா நின்னா என்ன ஆகும்? அந்த பொண்ணு என்ன மாதிரி இல்லைங்க. உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளே பெட்டியை தூக்கிட்டு வெளியில போயிடுவா. அதுல பாதிக்கப்பட போறது நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தாங்க. அவ போனா அவங்க சும்மா இருக்க போறதில்ல. நம்ம பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது முக்கியம் இல்லைங்க, ஆனா அவனை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணா இருக்கணும், அதுதான் முக்கியம். இதுல நாம செய்யக்கூடியது என்ன இருக்கு மாதவி? இப்ப என்ன கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட நிலைமையும் தென்றலுக்கு தெரியட்டும்னு சொல்றேன். என்ன சொல்ற நீ? தெரிஞ்சு அவ இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டா? தெரியாம வந்து பாதியிலேயே போறதை விட தெரிஞ்சு ஆரம்பத்திலேயே போயிடுறது 2 பேருக்குமே நல்லதுங்க. ஒருவேளை அவ எல்லாத்தையும் கேட்டு நம்ம பிள்ளையோட நிலைமை இந்த வீட்டோட நிலைமையையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வர சம்மதிச்சா? இது விபரீத விளையாட்டு மாதிரி தெரியுது மாதவி. தப்பா ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் அம்மாவோட மொத்த கோபமும் உன் பக்கம் திரும்பிடும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, அத பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. ஆனா என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், அதுல அவன் நிம்மதியா வாழணும். அதுக்கு அவனை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிட்டு இருக்க மாதவி? எதுங்க தேவையில்லாத விஷயம்? நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை விட நமக்கு முக்கியமான விஷயம் வேற என்னங்க இருக்க முடியும்? நீ தென்றல் கிட்ட பேசி ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா? நான் எல்லாத்தையும் சொல்லலங்க, எதை சொல்லணுமோ அத மட்டும் சொல்லி தென்றல தயார் பண்ணலான்னு சொல்றேங்க. இத பாரு, நீ எதை வேணாலும் பண்ண, ஆனா அதனால குடும்பத்துல எந்த குழப்பமும் வராம பாத்துக்கோ. இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அப்புறம் உன் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். ஜாக்கிரதை. என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக நான் அத கூட தியாகம் பண்ண தயாரா தாங்க இருக்கேன். சொல்லு. மா, நான் போயிட்டு வரேன். சரி, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு போ. சரிம்மா, போயிட்டு வரேன். இனிமே வேலைக்கு போக வேணாம்னு சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. எங்க சொன்னா கேட்கவா போறா? அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா.